நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சனிக்கிழமை பங்குனி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதியானது இருக்கின்றது. காலங்களுக்கு அதிபதியாகவும் 8 திக்குகளுக்கும் உரியவராகவும் சொல்லக்கூடியவர் தான் காலபைரவர். காலபைரவரை நாம வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இன்று சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதனால இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான ஒரு நாள் என்றே சொல்லலாம். சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமையோடு சேர்ந்து கால பைரவருடைய இந்த வழிபாடானது வந்திருப்பது நமக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கால பைரவர் சனி பகவானுடைய குரு ஆவார். கால பைரவரை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு சனி பகவானால் எந்த தாக்கமும் இருக்காது என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நாளை நாம தவற விடாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குவதற்காகவும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காகவும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்காகவும் இந்த முறையில நீங்க வழிபட்டு பாருங்க. இப்படி நீங்க வழிபடும் பொழுது நிச்சயமா கால பைரவருடைய அருளால உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறப்படும். இந்த அஷ்டமி திதியானது இன்று முழுவதுமே இருக்கு அப்படிங்கிறதுனால ராகு காலம், யமகண்டம் போன்ற நேரங்களை தவிர்த்து மாலை நேரத்தில் போயிட்டு பைரவருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவது ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் கால பைரவருடைய படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவருக்காக இந்த தீபத்தை இன்னைக்கு ஏற்றி பாருங்க. அப்படி ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான வழியானது நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட கடவுளுடைய படம் இல்லை என்றாலும் பரவாயில்ல, இந்த தீபத்தை மட்டுமாவது நினைத்து அவருக்காக ஏற்றி வைத்து அவருடைய நாமங்களை சொல்லி வழிபட்டாலே போதும், அதற்குரிய பலனை உங்களால் முழுமையாகவே அனுபவிக்க முடியும். ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க. அதில் நிரம்ப உளுந்து சேர்த்து வச்சுக்கோங்க. முழு உளுந்தா பரப்பி வச்சுக்கோங்க. அந்த உளுந்திற்கு மேலே ஒரு அகல் விளக்க நல்லா சுத்தப்படுத்திட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த தீபமானது பார்த்தீங்கன்னா வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தபடி இருக்கணும். இந்த தீபத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு பொருளை நாம் நெய்வேத்தியமாக வைக்கலாம். முடிந்த அளவிற்கு உளுந்தால் செய்யப்பட்ட நெய்வேத்தியத்தை நம்ம வைத்தோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. ஏன்னா பைரவருக்கு உளுந்து சம்பந்தப்பட்ட பொருளானது ரொம்பவே விசேஷம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வடக்கு திசை பார்த்தபடி தீபம் ஏற்றிய பிறகு மனதார நீங்கள் கால பைரவரை வேண்டிக்கோங்க. உங்ககிட்ட என்னென்ன குறைகள் இருக்கோ அதையெல்லாம் கால பைரவரிடம் சொல்லி வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கால பைரவருடைய மந்திரத்தை நல்ல சத்தமாக நீங்கள் உச்சரித்து கொண்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம். அவருடைய இந்த மந்திரமானது சத்தமாகவே சொல்லுங்க. ஓம் கால பைரவாய நமோ நம. இந்த மந்திரத்தை முடிந்த அளவிற்கு நீங்கள் உச்சரித்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் இந்த தீபத்தை இன்னைக்கு ஏற்ற முடியாட்டியும் பரவாயில்லை, பக்கத்தில் சிவனுடைய ஆலயத்தில் பைரவருடைய சன்னதியானது நிச்சயமாக இருக்கும். அங்கு சென்று அவருக்காக உளுந்தினால் செய்யப்பட்ட வடையை எடுத்துட்டு போய் அவரிடம் வைத்து படைத்து விட்டு அதற்கு பிறகு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக தருவதன் மூலம் இந்த அஷ்டமி வழிபாட்டினுடைய முழு பலனையும் நம்மால பெற முடியும். சிவபெருமானுடைய மறு அவதாரமாகவும் உக்கிர தெய்வங்கள்ல முதன்மையான தெய்வமாகவும் சொல்லக்கூடியவர் தான் இந்த காலபைரவர். அவருடைய இந்த தேய்பிறை அஷ்டமி நாள்ல இந்த முறையில நீங்க வழிபடுங்க. கடன் தொல்லையால இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றாலும் ஏலக்காய் மாலை சாற்றி அவருக்காக செவ்வரளி மலர்களை வைத்து நீங்க வழிபட்டாலே போதும். 21 எண்ணிக்கையில ஏலக்காயை எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயில எந்தவித வெடிப்பும் இல்லாம பார்த்துக்கோங்க. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்து சிவப்பு நிற நூலில் மாலையாக கோர்த்துக்கோங்க. பிறகு அருகில் இருக்கக்கூடிய கால பைரவருடைய சன்னதிக்கு சென்று அவருக்கு சாற்றி சொல்லி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் கால பைரவருக்கு சிவப்பு நிற மலர்கள் அப்படின்னா ரொம்பவே விசேஷம். கால பைரவருக்கு அபிஷேகத்திற்காக வாசனை மிகுந்த புனுகு, ஜவ்வாது, பன்னீர் போன்றவற்றை வாங்கி தந்து அவருடைய அபிஷேகத்திலையும் கலந்து கொண்டு முழு மனதோடு வழிபாடு செய்யணும்.
தொழிலில் நல்ல வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண ஆகர்ஷனாய பைரவாய நமக என்ற இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது நல்லது. இப்படி பைரவருக்கு உகந்த அஷ்டமி திதியான இன்று இந்த முறையில் கால பைரவரை நாம வழிபாடு செய்யும் பொழுது தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி வெற்றிகளை தருவதோடு பணவரவையும் உண்டாக்கியும் தருவார். முழு மனதோடு கால பைரவரை இந்த முறையிலையும் நீங்கள் வழிபட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். நான் சொன்ன இந்த இரு வழிபாடுகளில் உங்களுக்கு தேவையான வழிபாட்டை இன்று நீங்கள் செய்து பார்க்கலாம். நிச்சயம் இன்று மகா தேய்பிரை அஷ்டமி திதியாகிய நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அது நமக்கு நல்ல பலன்களை தரும் என்ற நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.